எல்லாரும் கஸ்டமைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பாரும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்றானுங்க. வந்துட்டான். ஐயோ ஐயோ வேற லெவல்ல பேசுதா ஏய். வணக்கம் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஐ வாஸ் செலக்டட் அப்படின்ற வீடியோவில் எல்லாரும் கேவலமாக காரி துப்புறீங்க. என்ன அப்படின்னா, சிவியை செலக்ட் பண்ணி உன்னையும் ஒரு ஆளும் செலக்ட் பண்ணி நிறைய கம்பெனியெல்லாம் உன்னை கூப்பிட்டுருக்கானுங்க. ஆனால் அந்த சிவி ஃபார்மேட்டை ஒரு மயிரும் காட்டாமல் நீ வாட்டில் வீடியோ முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு வீடியோ போட்டு இது எப்படி பண்ணேன், இந்த சிவி எப்படி ஆச்சு உருவாச்சு, நான் எப்படி காப்பி பண்ணேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நேர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிஸ், இந்த வீடியோவில் வந்து என்னோட சிவியை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒவ்வொன்றையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். நான் ஏன் இதை வச்சேன் அப்படின்ற எல்லாத்தையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ சில பேருக்கு இந்த சிவி ரொம்ப கேவலமாக இருக்கலாம், சில பேருக்கு இந்த சிவி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். பட் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற. இஃப் யூ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மட் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூ காலுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இன்டர்வியூ போறதுக்கு அங்க உள்ள போயிட்டு நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் என்ன, நீங்க எப்படி ப்ரொவைட் பண்றீங்க, அதை பொறுத்து நீங்க வேலைக்குள்ள போயிடுவீங்க. ஸோ நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, என்னோட சிவி இந்த சிவி மூலியமா எனக்கு நிறைய கம்பெனிஸ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னென்ன கம்பெனிஸ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா அண்ட் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி எல்லா ரோலுமே என்னை கூப்பிட்டாங்க. சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ரோலுக்கு ஏத்த மாதிரி சிவியை கஸ்டமைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு ரோலுக்கும் உங்களோட சிவியை கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூ வில் பி எண்ட் அப் இன் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் தான் வரும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கேட்பாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விஷயத்தை கேட்பாங்க. ஸோ நீங்க அந்த விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு பண்றதுக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆகும். ஈவன் தோ நீங்க அதை பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த டைம்ல உங்களை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வாட் யூ ஹேவ் நவ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை வச்சு ஒரு சிவியை ரெடி பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போற ஃபார்மேட்ல நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு 70% வரைக்கும் நான் ஷூரிட்டி தருவேன். யூ வில் பி கால்ட் பை த எம்ப்ளாயர். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கோ, இன்டர்மீடியட்டோ, அட்வான்ஸோ அது மேட்டர் கிடையாது. இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏடிஎஸ் பிரச்சனை இதெல்லாமே தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பொட்டன்சியலை இந்த ஃபார்மேட்ல நீங்க பதிவு பண்ணும்போது நீங்க ஈஸியா வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். லெட்ஸ் கோ. டிஜிஸ், இதுதான் என்னோட சிவி. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்ன அப்படின்னா, இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பீனியன். எனக்கு கிடைச்ச பாசிட்டிவான ரிப்ளைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த சிவி ஃபார்மேட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை ஒர்க் அவுட் ஆகாமையும் இருக்கலாம். பட் 70% நான் சொல்லுவேன், 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் உங்களோட ஃபுல் பொட்டென்சியல், ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நோட் மை பாயிண்ட், பொட்டென்சியல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்க அப்படின்னா, என்னோட சைட்லேருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எம்ப்ளாயிட்டிலேருந்து இன்டர்வியூக்கான ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணுறது அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் குயிக் டிஸ்க்ளைமர் மாதிரி கூட அதை எடுத்துக்கோங்க. பட் ஆனால் உண்மையிலே இந்த சிவி மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் டீச்சர்ஸ். இந்த சிவியை நம்ம ஸோ வாங்க பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம 3 பாயிண்ட்ஸாக இதை பார்க்க போகிறோம். 3 கோர் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த அபவுட் மீ அண்டு சாஃப்ட்வேர் யூஸ்ட். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாயிண்ட் பார்க்கலாம். லைக் அபவுட் மீ அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ்டு தான் கோர் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த ஃபுல் ஃபீலிங்குமே இதில் கொட்டிடணும். லைக் நான் இப்படி வந்தேன்னா, உங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னா, நான் உங்கள் கம்பெனியில் சேர்ந்தேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி வேலை பார்ப்பேன் அப்படின்றத இந்த அபவுட் மீல ரொம்ப தெளிவாக சொல்லணும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
அந்த வேர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் எம்ப்ளாயருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் யூஸ்ட் அப்படி இல்லாட்டி ஸ்கில்ஸ்ன்னு கூட அத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தெரியும் அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். லைக் எனக்கு வந்து வேர்ட்பிரஸ், கைன்மாஸ்டர் இந்த மாரி உங்களுக்கு உங்க ஃபீல்டுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க அத்துப்படியோ, அத வந்து போட்டுக்கலாம். அத்துப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இல்ல இதுல வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டம் வரைக்கும் போயி நீங்க திங்க் பண்ணி பார்த்து, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஞாபகம் வருதுன்னா மென்ஷன் பண்ணுங்க. டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப டாப் ஸ்கில்டா இருப்பீங்க பார்த்தீங்களா? ஹை ஸ்கில்டா இருப்பீங்க. அந்த அந்த சாஃப்ட்வேர் தொட்டாலே அப்படியே பஞ்சா பறக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி சாஃப்ட்வேர்லாம் ஃபர்ஸ்ட்டே போட்டுருங்க. அப்புறம் எது எதெல்லாம் உங்களுக்கு கம்மியா தெரியும், இல்ல எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் எங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் கடைசியா போடுற மாரி. ஸோ அந்த மாரி உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கோர் பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது எல்லாமே நான் என்னோட ஒப்பீனியன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவ தான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இத தாண்டியும் நெறைய ப்ரொஃபஷனல் சிவி டெவலப்பர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டயும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இது மூலியமா நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, பெர்சன்டேஜ் 70-80% வந்து கண்டிப்பா கிளிக் ஆகும். ஆ வாங்க இப்ப வந்து செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, செகண்ட் கோர் பாயிண்ட் என்னன்னா, அந்த வொர்க் ஹிஸ்டரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னென்ன வொர்க் ஹிஸ்டரி இருக்கு? எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நான் அப்ளை பண்ண போற வேலைக்கு இதெல்லாம் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி, உங்களோட ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோலுக்கு ஏத்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டுட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டேட் வைஸ் இந்த மாரி டேட் வைஸ் நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி எம்ப்ளாயருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அத்தாரிட்டி குடுப்பீங்க. இன்னும் 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 சிம்பிளா சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை குடுப்பீங்க. அ யாஹ்! இப்ப நம்ம வந்து இவன் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கான். இவன் வந்து எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால ஒரு இன்னும் உங்களுக்கு சான்ஸ் வந்து அதிகமாகும். நீங்க உள்ள போய் வேலை பார்க்குறதுக்கு, இன்டர்வியூக்கெல்லாம் போறதுக்கு. ஸோ அதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ இந்த மாரி போடுங்க. ம் முடிஞ்ச அளவு டேட் வைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா சொல்ல முடியுமோ அதுதான் மேட்டர். உண்மையா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால குடுக்க முடியுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ குடுங்க. ஸோ நீங்க பண்ணத மட்டும் குடுங்க. அதுல நீங்க பண்ணதுலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க பண்ணதுலயே இன்னொரு விஷயம் இருக்கும். இப்ப நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா, மேனேஜருக்கான போஸ்ட்லயே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். ஸோ அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதான் புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு தெரிஞ்சத மட்டும் காட்டுங்க. தெரியாதத மாரி தெரியாது அப்படின்றத கத்துப்பேன் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ண உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா, அந்த மாரி கூட மென்ஷன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதுதான் ஒர்க் ஹிஸ்டரி. இப்படி ஒர்க் ஹிஸ்டரிய போட்டுருங்க. அடுத்தது தான் ம் இது கோர் நம்பர் 3 எஜுகேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அச்சீவ்மென்ட்ஸ். ஸோ இதுதான் கோர் நம்பர் 3. ஆ எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப இந்த சிவியே பார்த்தீங்கன்னா, கோர் நம்பர் 1 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கோர் நம்பர் 2 வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட்டா இருக்கும். கோர் நம்பர் 3 வந்து நீடடா இருக்கும். கண்டிப்பா இது நீடட். பட் நாட் பி கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இது நீடட் ஃபார் கெட் த ஜாப். ஸோ அந்த மாரியான பாயிண்ட் தான் கோர் நம்பர் 3. ஸோ கோர் நம்பர் 1 அபௌட் மீ இஸ் a மஸ்ட் ஒன். கோர் நம்பர் 2 இஸ் a should be one. அண்ட் கோர் நம்பர் 3 இஸ் நீடட் ஒன். ஸோ இப்போ நம்ம கோர் நம்பர் 3 தான் பார்க்குறோம். எஜுகேஷன். இதுல வந்து நான் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நம் நான் அப்ளை பண்ண போற ரோல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதுல நான் வந்து அதிலேயே ஸ்டார்ட்டிங்ல மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே இருக்கும். நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ ஓகேடா, அ நீ வந்து இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எனஃப்பான எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ல இல்ல. பட் ஆனா இந்த சிவிய வச்சு எனக்கு நெறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ரிப்ளை வந்தது. வீடியோ எடிட்டர்ஸ் வந்தது. ஒரு சோசியல் மீடியாவ கேர் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்தது. ஆர்கானிக்கா எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. இந்த மாரி நெறைய இது இது மூலியமா நீங்க என்ட்ரி ஆயிடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியருக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். ஸோ அது அது அதனால தான் சொல்றேன். இது வந்து என்ட்ரி லெவலுக்கான சிவி. 100% என்ட்ரி லெவலுக்கான சிவி. இன்டர்மீடியேட்க்கு வந்து ஒரு 70-80% வந்து கிளிக் ஆகும். அதான் நீங்க இதுபடி வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அச்சீவ்மென்ட்ஸ். அப்பா! இதுதான் ரொம்ப கோர் பாயிண்ட்டு. யுகேவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அச்சீவ்மென்ட்ஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா, இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம ஊர் மாரிலாம் வேல பார்க்க மாட்டாங்க.
அப்படியே கொஞ்சம் ஜாலியா போயிட்டு வர்றது. 9 டூ 5ன்னா 9 டூ 5 தான். அந்த 5க்கு அப்புறம் உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட வேலை வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த சிவி வந்து யூகேக்கு மட்டும் இல்ல. நீங்க இந்தியால இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இந்த சிவிய யூஸ் பண்ணி. அதையும் ஜஸ்ட் லைட்டா மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சோசியல் ஹெல்ப்பர், அப்புறம் டெவலப்டு த வெப்சைட் அண்ட் லாங் ஈவென்ட் அத்லெட்ஸ், அப்புறம் அச்சீவ்டு சர்டிஃபிகேட் ஃபார் த 10K மாரத்தான் எல்லாத்தையும் போடுங்க. இதெல்லாம் சொல்லும்போதே எனக்கே சிரிப்பா இருக்கு. பட் இருந்தாலும் சிரிக்கிற மாரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதையும் போடுங்க. ஸோ அவங்களும் உங்கள எம்ப்ளாயர் உங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான அ இன் இன்டர்வியூல பாஸ் பண்ணவரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் அது மாரி நெறைய சான்சஸ் இருக்கு. அவங்களும் உங்களோட இத கேட்டு சிரிக்க வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் மூலியமாவே உங்களுக்கு அந்த ரோல் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்களோட லாங்குவேஜஸ் எத்தன லாங்குவேஜஸ் இருக்கோ அதில என்னன்றத உண்மைய போடுங்க. சும்மா எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா வரும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா வரணும்னு. பட் அ ஃப்ளூயன்ட்டுக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல அட்வான்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அட்வான்ஸ்ன்னு நான் போட கிடையாது. ஃப்ளூயன்ட்டா வரும் அவ்வளோதான். ஆ அப்படின்னு சொல்லி நான் என்னைய கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு இங்கிலீஷ் வந்து கன்வே பண்ற அளவுக்கு தெரியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அதனால ஐ அம் ஓகே வித் தட். ஸோ உங்களுக்கு எந்த மாரி இருக்கோ அத அப்படியே மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து நேட்டிவ். அப்புறம் ஹிந்தி வந்து பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஸோ இந்த மாரி தான் உங்களோட சிவி இருக்கும். ரெஃபரன்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் ரெக்வெஸ்ட். இதுவும் இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிவில வந்து இருந்தது. ஸோ அத நான் காப்பி பண்ணி போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து 2 சக்சஸ்ஃபுல்லான சிவி வச்சு மேக் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது. ஸோ இத வந்து இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டீஜீஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆ ஓகே டீஜீஸ். நீங்க கேட்டத நான் செஞ்சுட்டேன்னு நம்புறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.